விவசாயி தான் கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுளாக அவன் தான் இருக்கான். இவன் உணவு உற்பத்தி பண்ணி கொடுத்தா தான் நீங்கள் சாப்பிட்டு உயிர் வாழ முடியும். இல்லைன்னு சொன்னால் உயிர் வாழ்கிறதுக்கு முடியவே முடியாது. நாங்கள் நெல்லுக்கு அகனிஸ்தான ஆளுங்க. ஏன்னா இதில் இப்படி பண்ண முடியும், பண்ணுறவங்களுக்கு பண்ணி காமிக்கலாங்கிறதுக்காக தான் வச்சோமே தவிர, இல்லைன்னு சொன்னோம்னா நம்ம நெல் வைக்கவே விடாது. நம்ம தானியங்களை தான் நம்ம சாப்பிடணும். நீங்கள் நெல் சாப்பாடு சாப்பிட்டா தான் உங்களுக்கு இல்லாத பொல்லாத நோயெல்லாம் வரும். நோய் வந்தால் தான் அவன் மருந்து விற்கும். இங்கே நாங்கள் நெல் கூட நட்டியிருக்கோம். நெல் ட்ரிப்புலையும் போட்டிருக்கோம். இந்த மாதிரி நம்ம வெங்காயம் நட்டி தண்ணி பாய்ச்சுற மாதிரியும் வச்சுருக்குறோம். இது எதுக்குன்னு சொன்னோம்னா, ட்ரிப்பு போட்டோம்னா ட்ரிப் போட்டதுக்கு கொஞ்சம் காசு செலவாகும். காசு செலவானாலும் கூட காலத்துக்கு அது மிஞ்சி போய் இருக்கும். இந்த மாதிரி பாய்ச்சி கட்டணும்னா உழுகணும், ஒவ்வொரு தடையும் பாய்ச்சி கட்டணும். பாய்ச்சி கட்டுறதுக்கு காசு வரும். ரெண்டாவது தடவை தண்ணி பாய்க்கிறப்பெல்லாம் கூலி ஆளுக்கு நம்ம சம்பளம் கொடுத்துட்ருக்கணும். ட்ரிப் இருந்தால் ஒரு தடவை தான், அவ்வளோதான். வால் ட்ரிப்பு நம்மனா உள்ளே போய் பாஞ்சு போகும். இங்கே நம்ம ஏன் இந்த மாதிரி நெல் வச்சோம்னா, பழைய காலத்தில் எல்லாமே நெல் மானாவாரியில் தான் விளைய வச்சாங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னு சொன்னோம்னா, தண்ணி இருந்தால் தான் நெல், இல்லைன்னா இல்லைங்கிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்துட்டு அவனோடையும் இவனோடையும் நம்ம தண்ணிக்காக சண்டை போட்டு கிடக்கிறோமோ தவிர, இந்த பழைய முறையை கொஞ்சம் திருத்தி, அதாவது பழைய முறையிலேயே கொஞ்சம் திருத்தல், அவ்வளோதான். அதுக்கு என்ன கொடுத்தா நிறைய மகசூல் வரும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காகத்தான் நாங்கள் இங்கே நெல் வச்சுருக்குறோம். இது தண்ணி விட்டு பாய்ச்சிருக்கிறோம். அது ட்ரிப்போட போட்டு வச்சுருக்குறோம். ரெண்டாவது தடவை இதுவும் ஆர்கானிக் தான். ஆனால் நான் ஒன்று மாத்திரம் சொல்லிக்கிறதுக்கு இஷ்டப்படுறேன். நான் அனுபவித்தது தான் மற்றவனுக்கு சொல்ல முடியும். ரொம்ப பேர் அனுபவிக்காமலே சொல்லிட்டு திரிகிறாங்க. ஏன்னு கேட்டோம்னா, மற்றவங்க தன்னை பெருசாக புகழ்ந்துக்கிடணுங்கிறதுக்காக சொல்லிட்டு திரிகிறாங்க. நாங்கள் நெல்லுக்கு அகனிஸ்தான ஆளுங்க. ஏன்னா இதில் இப்படி பண்ண முடியும், பண்ணுறவங்களுக்கு பண்ணி காமிக்கலாங்கிறதுக்காக தான் வச்சோமே தவிர, இல்லைன்னு சொன்னோம்னா நம்ம நெல் வைக்கவே விடாது. நம்ம தானியங்களை தான் நம்ம சாப்பிடணும். அந்த காலத்தில் குருதிவேலி, வரகு, சாமை, கம்பு, கேழ்வரகு, சோளம், இது மாதிரி இதை சாப்பிட்டுட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த விதமான நோயும் இல்லை, ஒன்றுமே இல்லை. எப்போ அரிசியை சாப்பிட்றதுக்கு ஆரம்பித்தோமோ நமக்கு அப்போவே நோய் சுச்சிக்கிடுச்சு. ஏன்னு கேட்டோம்னா, எங்கள் ஊரில் எல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப யார் வீடோ ஒரு பணக்காரன் வீடு இருக்கும். அவன் தான் நெல் போட்டுக்கிடுவான். அவன் தான் நெல்லை சாப்பிடுவான். மற்றவன் எல்லாமே நெல் சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த சாப்பாடு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துருக்கோம். அப்போ வயிறெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ வயிறு சின்ன பிறக்கிற பிள்ளை கூட வயிறு வருது. இது காரணம் கூட நெல் அரிசி தான். ஏன்னு கேட்டோம்னா, இது நம்ம நாட்டு இது கிடையாது. சரி, இதுங்க எங்கேயாவது இருந்து யாராவது விளைய வச்சாலும் விளைய வச்சுருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. இது வெளிநாட்டிலேருந்து அவங்க உலக வங்கியிலிருந்து என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் டேமு கட்டுங்க, உங்களுக்கு நாங்கள் காசு தர்றோம், உங்கள் பசுமை புரட்சி உங்களுக்கு ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க காசு கொடுத்து நம்மளை டேமு கட்ட வச்சு நெல் நட வச்சு ஒவ்வொரு நாட்டுக்கு சண்டை இழுத்து விட்டு அவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னோம்னா, இது எதுக்குன்னு சொன்னோம்னா, நீங்கள் நெல் சாப்பாடு சாப்பிட்டா தான் உங்களுக்கு இல்லாத பொல்லாத நோயெல்லாம் வரும். நோய் வந்தால் தான் அவன் மருந்து விற்கும். அதை நம்ம முதல்ல உணர்ந்துக்கிடணும். நம்ம பழைய முறையில் எப்போதும் நான் கூட ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், இயற்கைக்கு மாறாக அந்த பழைய காலத்தை விட்டுப்பட்டு நாங்கள் புது காலம் போயிட்டோம். பாரு, எங்கள் செல்ஃபோன் பாரு, உலகத்தை என் கைக்குள்ளே வச்சுருக்கிறேன்னு சொன்னோம்னா உலகம் வச்சுருந்து என்ன பிரயோஜனம்? நான் என்ன சொன்னேன், செலவில்லாத உலகத்தை காமிக்கிற மாதிரி இருந்ததுன்னா பரவாயில்லை. இங்கே நெல் பழைய காலத்தில் நாங்கள் இருக்கிறப்பெல்லாம் சும்மா மானாவாரியிலேயும் நெல் விதைப்போம்.
விதைச்சி மழை பெஞ்சா அதில் வரும். அதை எடுத்து நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். எப்போ ஒரு நாளைக்கு தான் நெல் அரிசி சாப்பாடு கிடைக்கும், சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ அதில் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னோம்னா, இவங்க கூட அதை பண்ணியிருக்கலாம் அந்த காலத்திலேயே. எது நிறைய மகசூல் வரணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் ஆலோசனை பண்ணியிருந்தோம்னா நமக்கு இந்த மாதிரியெல்லாம் நமக்கு இவ்வளவு நோயும் வந்திருக்காது, எதுவும் வந்திருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னோம்னா, அதிலேயே கொஞ்சம் திருச்சி, பழைய மெத்தட்லேயே கொஞ்சம் திருச்சி விவசாயம் பண்ண போகிறோம். இதில் இந்த வருஷம் எவ்வளோ நெல் வருது, என்ன ஏதுன்னுங்கிறதெல்லாம் பார்த்து நம்ம விவசாயம் பண்ணிக்கிட்டால் நம்மளும் நல்லா இருப்போம், நாட்டு மக்களையும் காப்பாற்றினவங்களாக இருப்போம். ஏன்னா விவசாயி தான் கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுளாக அவன் தான் இருக்கான். இவன் உணவு உற்பத்தி பண்ணி கொடுத்தா தான் நீங்கள் சாப்பிட்டு உயிர் வாழ முடியும். இல்லைன்னு சொன்னால் உயிர் வாழ்கிறதுக்கு முடியவே முடியாது. அந்த உணவு கூடவும் எந்த நோய் நொடி இல்லாத உணவாக கொடுத்துட்டோம்னா அந்த புண்ணியமாவது விவசாயிக்கு வந்து சேருமங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த ஒவ்வொரு வேலையும் பண்ணுறோம். இப்போ நம்ம காலையிலேருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டு வந்திருக்கிறோம். இந்த மாதிரி இனி வர்ற காலத்தில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு விவசாயிகளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிடணும். அவனுடைய வாழ்க்கை தரம் உயரணும். சும்மா கோப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தால் ஒன்றுமே முடியாது. எனக்கு இது வரல அது வரலன்ட்டு எவங்கிட்டையும் நம்ம ஏன் போய் கை காட்டிக்கிட்டு கிடக்கணும்? நம்மக்கிட்ட தான் மற்றவங்க வந்து இருக்கணுமே தவிர எனக்கு அந்த உரத்தை கொடு, இந்த உரத்தை கொடு, எனக்கு சப்சிடி கொடு, இதெல்லாம் நான் சொல்லப்படாது. இருந்தாலும் கூட சொல்கிறேன், சப்சிடி கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்க, நமக்கு வேண்டவே வேண்டாம். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னு சொன்னோம்னா உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த பலன் கண்டிப்பாக இருக்கும். நம்ம பிள்ளைகளையும் நம்ம குடும்பத்தையும் நல்ல முறையில் காப்பாற்றிக்கிடுவோம். நம்ம உயர்ந்து நிற்போங்கிறதுக்கு தான் இங்கே நாங்கள் இத்தனை வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே வேறு ஒரு காரணமும் கிடையாது. இதை நீங்கள் இப்போ வந்து நாங்கள் நட்டு ஒரு 10 நாள் 12 நாள் ஆகுது. இன்னும் நாள் போக 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 நாங்களும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வீடியோ வைக்கிறோம். அதை பார்த்துக்கிட்டு நல்லா இருந்ததுன்னா நெக்ஸ்ட் இயரு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரியாமல் ஒரு வேளை எங்களுடைய இதை பார்க்கணுமென்னு இருந்ததுன்னா நீங்கள் கோவில்பேட்டை பக்கத்தில் மடத்துப்பட்டி 7ஆம் மணி ரோடில் மடத்துப்பட்டிங்கிற இடம் இருக்குது. அங்கே வாங்க, உங்களுக்கு சுற்றி பாருங்கள். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதுன்னா அதை பற்றி கேளுங்க, நாங்கள் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கோம்.